அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைட் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு பாஷா விஞ்ஞான் என்னும் தலைப்பிலே हिंदी उर्दू हिंदुस्तानी का दक्षिणी हिंदी का विवेचन कीजिए. सबको नमस्कार. आज का कार्यक्रम इसका शीर्षक है भाषा विज्ञान. इसके अंतर्गत हिंदी उर्दू हिंदुस्तानी और दक्षिणी हिंदी आदि के बारे में विवेचन करने वाले हैं. ये तो खास करके प्रवीण उत्तरार्ध परीक्षा के विद्यार्थियों के लिए लाभदायक रहेगा और आपसे सविनय प्रार्थना है कि ध्यान से सुने और उसका सदुपयोग कर लें. और आपके अनुमति के साथ मैं अपना कार्यभार शुरू करना चाहता हूँ और शुरू कर रहा हूँ. हिंदी उर्दू हिंदुस्तानी और दक्षिणी हिंदी का विवेचन कीजिए. हिंदी மொழி இருக்கிறது, உருது இருக்கிறது, ஹிந்துஸ்தானி இருக்கிறது, அப்புறம் தக்கினி ஹிந்தி, சதன் ஹிந்தி என்று சொல்லப்படுகின்ற 4 வகையான மொழிகள் இருக்கின்றன. இந்த 4 மொழிகளை பற்றிய விளக்கத்தை ஆய்வு செய்து ஒரு சிறு கட்டுரையாக நாம் இங்கே படைத்திருக்கிறோம். அதை நாம் ஆய்வமாக இது எக்ஸாம் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் எடுக்கப்பட்டது. மிக சுருக்கமாக நான் சொல்லியிருக்கின்றேன். आजकल साहित्य और व्यवहार में कड़ी बोली का प्रयोग है. இந்நாட்களில் நவடேஸ் இலக்கியத்துக்கும் நடைமுறைக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜ்காகும் அலுவலகத்தில் கருத்து பரிமாற்றம் செய்வதற்கும் கடிமொழி பயன்படுத்தப்படுகிறது. பழங்காலத்தில் இருந்த அவதி பாஷாவோ பிரஜ பாஷாவோ மைத்திலி பாஷாவோ இப்போ தற்பொழுது பயன்படுத்தப்படுவது இல்லை. सही. इसी कड़ी बोली से आधुनिक हिंदी उर्दू और हिंदुस्तानी का जन्म हुआ. இன்றைக்கு இந்த காலத்தில் ஹிந்தி உருது ஹிந்துஸ்தானி என்ற மொழிகள் வந்தன, பிறந்தன. அதற்கு அடிப்படை என்னவென்றால் கடி போலி தான். கடி போலி என்பது தில்லி அதன் சுற்றுப்புறத்தில் பேசப்படுகின்ற மொழியாகும். எப்படி தமிழில் இப்போது கன்னியாகுமரி தமிழ், திருநெல்வேலி தமிழ், கொங்கு தமிழ், மெட்ராஸ் தமிழ் சொல்கிறோமோ அதுபோல் அந்த தில்லிக்கு சுற்றுப்புறத்தை பேசப்படுகிற மொழி கடி மொழி அழைக்கப்படுகிறது. அந்த கடிமொழி சற்று தூய்மையாக இருப்பதனாலே அதை அஃபிஷியல் லாங்குவேஜாக இந்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நிறைய மாநிலங்கள் அதை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து தோன்றியதுதான் தக்கினி ஹிந்தி, उर्दू हिंदुस्तानी. सही. हिंदी हिंद शब्द हिंद का शब्द सिंध से. சரி. இல்லை ஹிந்தி என்ற வார்த்தை எப்படி வந்ததுன்னா சிந்து என்று வந்தது. சிந்து நதி இன்றைக்கு சிந்து நதி இந்தியாவுக்குள்ளே இல்லை, எங்கே இருக்கிறது? பாகிஸ்தான் இருக்கிறது. அன்னைக்கு பாரதியார் பாடினார், விடுதலைக்கு ஒன்று பாடினார், இந்திய ஒருமைப்பாட்டை பற்றி பாடுகின்ற பொழுது அருமையாக சொன்னார். இதுபோல் கவிதை யாரும் சொல்லலை, ஆனால் பாரதியார் அன்றைக்கே பாடினார். சிந்து நதி முஸ்லிம் நிலவரிலே சேர நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டு செய்து தோணிகள் ஓட்டி விளையாடி ஒருவர் பாடினார். இங்கே போட பாருங்க, சிந்து நதியை நிலாவட்சத்தில் கூட யார் இருக்காங்க? சேர நாட்டிலும் பெண்கள். சேர நாட்டு யாருன்னா கேரளா. கேரள நாட்டு பெண்களோடு சுந்தர தெலுங்கிலே அழகிய மொழியாக சுந்தர தெலுங்குறார். அழகிய தெலுங்கு மொழியிலே பாட்டு சேர்த்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம், படகோட்டு விளையாடுவார். இங்கே ஒருமைப்பாட்டு சொல்கிறார், தேச ஒருமைப்பாட்டை சொல்கிறார். தொடர்ந்து சொல்கிறார், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். கங்கை இங்கே இருக்குது, வடநாட்டு இருக்குது, யூபியில் இருக்குது, அங்கே தான் பீகார்லாம் வச்சுங்க. அங்கே என்ன விளைஞ்சு அதிகமாக விளையுது? கோதுமை விளைகிறது. இங்கே தமிழ்நாட்டில் கோதுமை விளைவது இல்லை. ஆனால் காவிரி ஆற்றங்களில்
வெற்றிலை நிறைய இருக்கும். அப்போது வெற்றிலையை கொடுத்து விட்டு கோதுமையை வாங்கிக்குவோங்கிறாரு. அப்போது யூபிக்காரனும் தமிழ்நாட்டுக்காரனும் ஒருத்தர் பார்த்து பேசிட்டு வாங்க. அப்போ அங்கே வந்து கருத்து பரிமாற்றம் வரும், பழக்கம் ஏற்படும், ஒருமைப்பாடு நிலவும். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறிக்கொள்வோம். சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசீலிப்போங்கிறார். மராட்டியர்கள் வீரர்களாமா, சிங்க மராட்டியங்கிறார். சிவாஜி தானே மராட்டி தானே. சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு, அந்த கவிதையை வாங்கி நாம் என்ன பண்ணோம், அது பதிலாக சேர்நாட்டினுடைய கேரளாவுடைய யானை தந்தங்களை பரிசீலிப்போம். அப்படி சொல்ல பாருங்கள், சிங்கள தீவினருக்கோர் பாலம் அமைப்போம். இங்கிட்டு பாலம் கொடுக்காது, இங்கே சிங்களம் இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு சேதுவை மேடுத்தி வீடு அமைப்போம். சேத்து என்றால் அந்த ரமேஸ்வரம் கடல், அது சேத்துன்னு சொல்லுவார்கள். சேத்துராமன் பேர் ராமனுக்கு. ஏன் சேத்துராமன் பேர்னா அங்கே கடலில் ஒரு பாலம் கட்டினால அவருக்கு சேதுராமன் என்று பெயர். சேதுவை மேடுருத்தி, அந்த கடலை வந்து மேடாக மாற்றுவோம், அங்கே வீதி போடலாங்க. சேதுவை மேடுருத்தி வீடு சமைப்போம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால், வங்கத்தில் நிறைய இது இருக்குது, அந்த தண்ணீர் அவசியமாக எல்லாமே வீணாக கடலிலே கலக்கிறது. அதை மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். மையம்னா மத்திய பிரதேசம், அந்த ஏரியா போகிறாங்க. புதுப்புறம் மலை பிரதேசம், அது வேறே விந்திய மலைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து விந்திய மலையை தாண்டுவதுதான் பெரிய வீரனும், அன்றைக்கி வர முடியாது சொல்லுவாங்க. ஆக மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம்னாரு. அந்த மத்திய பிரதேச நாடுகளில் வந்து தண்ணி கொண்டாந்து இங்கே வந்து விட்டால் இங்கே வந்து பயிர் பண்ணலாம், எல்லாமே வாடி போயிருக்கும் இருக்கிறது. மோஸ்ட்லி அந்த மத்திய பிரதேச புறாமல் வந்து நிறையா தான் இருக்குது. இன்றைக்கி தான் மாறி போச்சு. ஜார்க்கண்டு, பீகார் இப்படி மாறி போச்சு. அதெல்லாமே வந்து அந்த இப்பவும் ட்ரை தான், ஒரிசா ட்ரை ஏரியா தான். அங்கே என்ன பண்ணுறான், அந்த வங்கத்து நீர் மிகையை கொண்டு வந்து இங்கே கொண்டாந்து அப்போ போடலாங்கிறாரு. இப்படி இந்தியாவில் ஒருமைப்பாட்டை பாடினார். அதுபோல் இங்கே வந்து சிந்து என்ற வார்த்தை தான் ஹிந்து என்று ஆயிற்று. சிந்து என்ற வார்த்தை தான் हिंदू என்று ஆயிற்று. इसलिए हिंदू देश की भाषा या सिंधु प्रदेश की भाषा को हिंदी कहते हैं. ஆகவே हिंदू देश की भाषा, हिंदू நாடு அப்படிதானே கிடையாது, சிந்து நாடு தான். சிந்து நாட்டினுடைய சிந்து நதி பாயும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சிந்து நதி பாடும் நாட்டில் பேசப்படுகின்ற மொழியைத்தான் தற்பொழுது கொஞ்சம் மாற்றி அதை हिंदी என்று நாம் அழைக்கின்றோம். उत्तर भारत में बहुत बड़े भूभाग की बोलियाँ और भाषाओं को हिंदी मानते थे. வட இந்தியாவிலே மிகப்பெரிய நிலப்பரப்புகளை பேசப்படுகின்ற அந்த மொழிகள், அதாவது வட்டார மொழிகள், அப்புறம் அதுக்கு கொஞ்சம் மாறிய விபாஷா என்றால் அந்த தடம் மாறிய, அதாவது ஏரியாவை தாண்டி வந்த மொழிகள் வந்து விபாஷா என்ற பேர் இருந்தது. அவற்றையும் வந்து இல்லைன்னு சொன்னாங்க, हिंदी என்று அழைத்தார்கள். इस प्रकार अधिकांश लोगों ने बोली जाने के कारण इसका नाम हिंदी पड़ा. இவ்வாறாக மேக்ஸிமம் பீப்புள்ஸு பெரும்பாலான மக்களுடைய பேசப்படுகின்ற காரணத்தால் இதற்கு வந்து ஹிந்தி என்று பெயர் வந்தது. பரிவிஷ்டித் கடிபோலி, சற்று அதாவது திருத்தம் செய்யப்பட்ட திருந்திய கடிபோலி. கடிபோலி अपने शुद्ध रूप में बोली है. அதை நம்ம தூய்மையாக பார்த்தா அது போலி தான், அதுவும் தனியாக லாங்குவேஜ் கிடையாது. நான் பின்னால் எடுத்துக்கிட்டோம் அதை, அப்போது அது கடி ஹிந்தி தான், बोली தான். पर जब वो आचरण शुद्ध होकर साहित्य और राजकाज के कामों में प्रयुक्त होने लगा तो उसे परिष्ठित கடிபோலி कहते हैं. ஆனால் அது போலியாக இருந்தது. அது அரச காரியங்களுக்கு அபிஷியல் பொருட்களாக வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தாலும், அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் வந்து வியாபாரிகள்லாம் வந்து அதை பயன்படுத்தி காரணத்தாலும் அது இப்பொழுது கொஞ்சம் இலக்கணம் சுத்தம் செய்யப்பட்டு இப்பொழுது சற்று சிறுமிய மொழியாக வடிவாக இப்பொழுது வந்திருக்கிறது. हिंदी में संस्कृत के तत्सम और अर्ध तत्सम शब्दों का प्रयोग ज़्यादा होता है. हिंदी மட்டுமல்ல,
இந்தியாவில் எல்லா மொழிகளில் வந்து சான்ஸ்கிரிட்டினுடைய தத்சம சப்த அர்த்த தத்சம சப்த. தத்சம் என்றால் சமஸ்கிருத வார்த்தை அப்படியே போகிறது. ஜலம் கொண்டாடா, ஏண்டா பிராணம் வாங்குற, தம்பி நேற்று ஜலம் கொண்டா, ஜலம் ஜல் தான் ஜலமாகிவிட்டது. ஏண்டா பிராணம் வாங்குற, பிரான் உயிர், அது வந்து பிராணனா ஆயிடுச்சு. ஓ அந்த ஜல் பிரான் என்ன பண்ணுறோம், அப்படியே யூஸ் பண்ணுறோம். அதுதான் தத்சம் என்பது. சமஸ்கிருத வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே பயன்படுத்தினா அது பேர் வந்து தத்சம். தத் பவ என்பார்கள். சமஸ்கிருத வார்த்தையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாற்றி பயன்படுத்தினால் அது தத் பவ. இப்போ அக்னி என்ற வார்த்தை சமஸ்கிருதம் அது ஆக் என்று மாறிவிட்டது. அக்னி என்னவாகிட்டது, ஆகு. ஆக் என்றால் ஹிந்தி, அக்னி என்றால் சமஸ்கிருதம். நமக்கு அதை பயன்படுத்துகிறோம். அக்னி குண்டம், இந்த யார் பார்க்குறாலே அக்னி குண்டம் சொல்லுவாங்க. இப்படி அந்த வார்த்தைகள் மிக அதிகமாக இருக்கின்றன இந்தியிலே. அதான் இந்தியா மட்டும் கடிதம், இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவுடைய எல்லா மொழிகளிலும் அந்த வார்த்தைகள் நிறைய காணப்படுகின்றன. இசே மானக் ஹிந்தி கருத்தே, அதான் இப்போதைக்கு நம்ம அபிஷியல் ஹிந்தி என்று சொல்கிறார்கள். சரி, அடுத்தது உருது. ஏபி கடிபோலி காய் ஏக ரூபே, இதுவும் ஒரு கடிபோலினுடைய ஒரு மறு உருவம் தான் उर्दू. कड़ी बोली में जब अरबी और फारसी के शब्दों का प्रयोग अधिक होता है तब उसे उर्दू कहते हैं. இதே கடி போலியில் வந்து ஃபாரசி மற்றும் அரபிக் வேர்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தினால் அதுக்கு வந்து உருது என்று பெயர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வேறு உருது வேறு இல்லை. கடிபோலியில் வந்து ஃபார்சி வேர்ட்ஸு அரபிக் வேர்ட்ஸு அதிகமாக கலந்தால் அது பேர் உருது. இன்றைக்கி திரைப்பட பாடலாம் உருது தான். இன்றைக்கி இந்திய திரைப்பட பாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60% உருது தான், 40% தான் ஹிந்தி இருக்கும். ஏனென்றால் இந்த உருது மொழி சேர்த்தை இணைக்காவிட்டால் அந்த பாடல் வந்து இனிமை தராது. ஏன்னா இப்போ தமிழுக்கு வந்து செம்மொழின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் உருதுக்கு வந்து இசைமொழிம்பாங்க, மிஸ்டில் லாங்குவேஜ்பாங்க, இசைமொழிம்பார்கள் உருதுவை. அப்போ உருது சேர்த்தங்காட்டி தான் ஹிந்தி பாடலுக்கு அவ்வளவு இனிமை வருகிறது, இந்த பிரபலம் பாப்புலாரிட்டி வருகிறது. சரி, பாரதிய பாஷா. சரி, இந்திய மொழி. உருது பூர்வத்தக பாரதிய பாஷா ஹே. ஆனால் ஆரம்ப காலத்தில் உருது வந்து இந்திய மொழியாகத்தான் இருந்தது. முன்காலத்தில் जब दिल्ली में फारसी शासकीय भाषा रही तब आम लोगों की भाषा उर्दू कहलाई. दिल्लिயில் வந்து ஃபாரசி தான் அன்றைக்கு வந்து ஆட்சி மொழியாக இருந்தது. ஏனென்றால் அங்கே ஆண்டவர்கள்லாம் வந்து முகலாயர்கள், முஸ்லீம் எம்பரர்ஸு. அப்போ அங்கே ஃபாரசி வந்து அங்கே வந்து ஆட்சி மொழியாக இருந்தது. அப்பொழுது அது வந்து உருதுவாக பரிணமித்தது. இப்போ உருது இங்கே வந்து கம்பல்சரி. அன்றைக்கு இப்போ விடுதலை போட்ட காலத்துலாம் வந்து மகாராஷ்டிராலாம் வந்து உருது கம்பல்சரி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து உருது கம்பல்சரி. அப்புறம் இப்போ கூட உருது இருந்துச்சு, இங்கே உருது அங்கே ஸ்கூல் இருக்குது. ஆனால் அது என்ன ஆகலை, ஃபேமஸ் ஆகவில்லை. இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்கலாம், மதரசான்னு இருக்கும், மதரசா பாடசாலான்னு இருக்கும். சில வந்து இப்போ திருச்சியில் இருக்குது மதரசா பாடசாலை, சேலத்தில் இருக்குது, ஸ்ரீரங்கத்தில் இருக்குது. அவங்கெல்லாம் அதிக அறிவியலை முஸ்லிம்கள் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் இருக்கும். இந்த மதரசா என்றால் வந்து அங்கே வந்து உருது பேஸ்டு அல்லது உருது வந்து செகண்ட் லாங்குவேஜாக இருக்கும். இப்போ வந்து இங்கே இங்கிலீஷ் மீடியம் போகிறதுனால வந்து அன்றைக்கி வந்து இல்லை, அன்றைக்கி வந்து இங்கிலீஷ் மீடியம் கிடையாது இல்லையா, அப்போ வந்து இந்த உருது இருந்தது. ஆனால் மகாராஷ்டிரா அந்த காலத்தில் வந்து 70s வந்து கம்பல்சரி உருது படித்தே ஆகணும்னு இருந்தது. சரி, அப்போ வந்து அந்த ஃபாரசி வந்து ஆட்சி மொழியாக வந்த பொழுது உருது வந்து மக்கள் மொழியாக படிக்கப்பட்டது. உருதுக்கோ का दूसरा नाम रेखता है. இன்னொரு பேர் இருக்கிறது, அதுக்கு रेखता என்ற பெயர். इसका अर्थ होता है मिश्रित भाषा. रेखता இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் கலவை மொழின்னு அர்த்தம். மிஸ்ரித் பாஷா,
கலவை மொழி. रूप उर्दू के दो रूप होते हैं. இரண்டு வடிவங்கள் உண்டு. ஒன்று बहुल उर्दू, இன்னொன்று दक्षिणी उर्दू, தெற்கத்தி ஹிந்தி. मैक्सिमम பேசப்படுகிற உருது. சரி, உருது ஃபாரசி லிபி लिखी जाती है. उर्दू வந்து ஃபாரஸ் ஸ்கிரிப்டில் எழுதப்படுகிறது. இப்போ ஃபாரசி ஸ்கிரிப்டாக்கா எப்படின்னா இப்படி வரும். நாம் தமிழுக்கு ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் எழுதுவோம். அவங்க ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இப்போ நோட்னாக்கா நம்ம இங்கே ஆரம்பிப்போம், தலைப்பு இங்கே ஆரம்பிப்போம், அவங்க இங்கே ஆரம்பிப்போம். அதான் ஃபாரசி. ஃபாரசி ஸ்கிரிப்ட் தான் வந்து உருது மொழிக்கு ஸ்கிரிப்டு. ரெண்டும் ஒன்று தான். ஃபாரசி அரபிக் எல்லாம் ஒன்று தான். ஸ்கிரிப்டு லாங்குவேஜ் வேறு, ஸ்கிரிப்டு அதாவது வரி வடிவம், எழுத்து வடிவம். சரி, जननी हिंदी और उर्दू की जननी कड़ी बोली है. இப்போ ஹிந்தி உருதுக்கும் தாய் இது கேட்டாக்கா அது कड़ी बोली தான். तीनों की तुलना इस प्रकार गई. சரி, மூன்றையும் கம்பேர் பண்ணுறோம். இப்படி பண்ணலாம். कड़ी बोली வந்து एक जन आता है, एक जन आता है, ஒரு ஆள் வருகிறான். சரி, அதே ஹிந்தியில் வந்து एक मनुष्य आता है, ஒரு மனிதன் வருகிறார். இது உருதுல வந்து एक आदमी आता है. என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஏன்னா நம்ம ஏன் நம்ம வித்தியாசம் நமக்கு தெரியலன்னா நம்ம மூணையும் படிக்கிறோம், அதனால் இது தெரியல. சரி, हिंदुस्तानी कड़ी बोली का साहित्यिक रूप जो बोलचाल के लिए उपयुक्त होता है उसे हिंदुस्तानी कहते हैं. இப்போ कड़ी बोलिயை வந்து அவனுடைய இலக்கிய உடைய வந்து பேச்சு வழக்கு மொழியாக பயன்படுத்தப்படுவது. அது பேர் வந்து हिंदुस्तानी. संस्कृत, फारसी, अरबी और पंजाबी के भी सामान्य व्यावहारिक शब्दों का मिश्रण ही हिंदुस्तानी है. அப்போ சன்ஸ்கிருத்து, பாரசி, அரபி, ஆங்கிலம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக மக்கள் பேசப்படுகிற மொழியெல்லாம் கலந்து தான் வந்து हिंदुस्तानी. ஏன் நம்மளோட ஹிந்தி பிச்சாசபா வந்து ஆரம்பத்தில் வந்து தக்ஷின் பாரத் हिंदुस्तानी பிச்சாசபா தான் ஆரம்பத்தில் 1918ஆம் ஆண்டில் 1818ஆம் ஆண்டில் பார்த்த போது हिंदुस्तानी ஹிந்தி பிச்சாசபா பேராக தான். அப்படிதான் என்ன பண்ணாங்க, ஹிந்தி பிச்சாசபா மாற்றுறாங்க. இவரே கூட நம்ம நேருவர்களை கூட வந்து அவர்கள் हिंदुस्तानी தான் பேசுவார். ஸ்பீச்சே ஒரு பண்ணி கேட்பாருங்க, हिंदुस्तानी தான் இருக்கணும், ஹிந்தி இருக்காது. ஏனென்றால் எல்லா மக்களும் புரியணுக்காக என்ன பண்ணுவார், हिंदुस्तानी பேசுவார். सही प्रयोग हिंदुस्तानी का प्रयोग गज़ल, भजन, बातचीत, ग्रामीण गीत आदि के लिए होता है. अब हिंदुस्तानी வந்து என்ன பண்ணுறாங்க, கசலுக்கு பயன்படுத்துகிறாங்க, பஜனுக்கு பயன்படுத்துகிறாங்க, பால்கீத் குழந்தை பாடல்கள், மழலை பாடல்களாக பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் கிராமத்து மக்கள் ग्रामीण பாடல்களாக பயன்படுத்துகிறாங்க. मुगलों ने उर्दू बोलचाल की भाषा के रूप में उर्दू को ले लिया था. मुगल வந்து பேச்சு வழக்கு மொழியாக उर्दू எடுத்துக்கொண்டார்கள். इसी प्रकार अंग्रेजों ने हिंदुस्तानी का सहारा लिया. இவ்வாறு ஆங்கிலேயர்கள் வந்து हिंदुस्तानिயை துணையாக கொண்டார்கள். वास्तव में हिंदुस्तानी नाम के जन्मदाता अंग्रेज अफसर ही हैं. இங்கே வந்து இந்த हिंदुस्तानी அப்போ அந்த வார்த்தை வந்து யார் உருவாக்குறாங்க கேட்டாக்கா இங்கிலீஷ்காரன் தான். ஏன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு இங்கே வந்து இங்கிலீஷ் தான் பேசுவான். அவன் வந்து எதையும் கொடுக்கல வாங்க பண்ணுறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா மக்களுக்கு புரியாது. அப்போ என்ன பண்ணால் ரெண்டையும் கலந்து हिंदुस्तानी பயன்படுத்துகிறான். அது हिंदुस्तानी கேட்டால் இந்தியா போகாமல் இது दक्षिणी हिंदी. मुगल काल में कुछ सेनापति दक्षिण की ओर आए. முகலாய ஆட்சி காலத்தில் சில படை தளபதிகள் தெற்கு நோக்கி வந்தார்கள். वे कुछ किलों को जीतकर பாமனி சுல்தான் கதராயே. அவர்கள் சில கோட்டைகளை கைப்பற்றி கொண்டு அவர்கள் சுல்தான் என்று அழைக்கப்பட்டார்கள். பாமனி சுல்தான் என்று அழைக்கப்பட்டார்கள். நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கலாம், பாமனிகள் இருப்பாங்க. பாமனி சுல்தான், பாமனி கிங்டம் படிப்பீங்க. कालांतर में उनकी भाषा में स्थानीय दक्षिणी शब्द मिल गया.
காலப்போக்கில் வந்து அவள் பேசுகின்ற பேச்சில் வந்து அந்த லோக்கல் தென்னிந்தியாவோட லோக்கல் அந்த லாங்குவேஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதில் கலந்தது, மில்கையாக கலந்து விட்டது. அப்படி கலந்த காரணத்தினால तो वो भाषा कड़ी बोली के विलोम शब्द के रूप में पड़ी बोली रेखता कहलाई. அது கடி போலிக்கு ஆப்போசிட்டாக வந்து படி போலி. கடி போலியில் நிற்கிறன்னு அர்த்தம், படுபெல்லாம் வந்துச்சுன்னு அர்த்தம். அப்போ விழுந்து போகிறதுக்கு தான் இது அழைக்கப்பட்டது. वो भी धीरे धीरे विकसित होकर बाद में दक्षिणी हिंदी कहलाई. அதுவும் மெல்ல மெல்ல வளர்ந்து பிற்காலத்தில் வந்து दक्षिणी हिंदी என்று அழைக்கப்பட்டது. साहित्य इलक्ष्यम. दक्षिणी हिंदी की अनेक कवि लखनऊ दरबार में पहुँचे. ஆக दक्षिणी हिंदी தெரிந்த எத்தனையோ கவிஞர்கள் வந்து இங்கே போனாங்க, लखनऊ அரசுக்கு சென்றார்கள். அங்கே சென்று औरंगजेब की मृत्यु के बाद वे दिल्ली दरबार में पहुँचे. औरंगजेब மரணத்துக்கு பிறகு दिल्ली दरबाருக்கு சென்றார்கள். उसके बाद दक्षिणी हिंदी में भी साहित्य रचना हुई. அதன் பிறகு दक्षिण हिंदी போது இலக்கியம் படைக்கப்பட ஆரம்பித்தது. பிரயுக்த விவிதவாத். இன்றைக்கி நான் இப்போது மொழியினுடைய அதை விவியை பற்றி பார்த்தோம், எப்படியெல்லாம் மொழி மாறிச்சிருந்ததோ. இப்போ மொழி எப்படி உருவாச்சு, அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு மொழி என்பது எப்படி உருவாயிற்று, அது எதை தான் சரி பரவாயில்ல. மொழி என்பது எப்படி உருவாயிற்று, भाषा की उत्पत्ति के संबंध में 65 भाषा की उत्पत्ति के संबंध में प्रचलित विभिन्न मतों का उल्लेख करते हुए ये प्रतिपादित कीजिए कि उसमें कौन सी सम्मत समीचीन है. சரி, இங்கே தமிழில் கச சொல்லுவாங்க, 4 பேர் இருந்தாங்களாமா. 4 பேருக்கு கண்ணு தெரியாது, 4 பேரும் குருடார்கள். அவங்க யானையை பார்த்தாங்க. எப்படி யானையை கண்ணு எப்படி யானை பார்த்தாங்க, எப்படி பார்ப்பாங்க, தொட்டு பார்த்தாங்க. ஒருத்தர் என்ன பண்ணானாமா, யானையினுடைய காதை பார்த்தான். டேய், யானை வந்து முரமாக இருக்கிறா என்றார். இன்னொருத்தர் பார்த்தான், யானுடைய காலை பார்த்தான். டேய், யானை தூண் மாதிரி இருக்கிறா. இன்னொரு என்ன பண்ணான், உடம்பை பார்த்தான். டேய் தொட்டு பார்த்தான். டேய், யானை வந்து பாரமாக இருக்கிறா என்றார். இன்னொருத்தன் அந்த வாழை தொட்டு பார்த்தான். டேய், யானை நூல் மாதிரி இருக்கிறா என்றார். ஆக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை என்றால் அவங்க அப்படிலாம் தோணுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக சரியானது என்றால் எதுவுமே சரியானது அல்ல. இந்த கதை போல தான் இந்த மொழி எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் அவங்க கருத்து சொல்கிறாங்க. ஆனால் கதையை பார்த்தா உதாரணமாக சொல்லுவாங்களே, வெங்காயம் இருக்கிறது, கவிசப்படுவார், குராய்ப்படுவார், உறுத்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, உலரை திரும்பவர் வார்த்தையிலே ஒரு உருப்படி சேராது, காலம் போனால் திரும்புவதில்லை, காசு உயிரை காப்பதும் இல்லைப்பார். இதோட பாருங்கள், உறுத்தி பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது, அதுபோல் உலரை திரும்பவன் வாக்கிலே ஒரு உருப்படி சேராது, காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதும் இல்லைப்பார். அது மாதிரிங்க மொழி என்பதற்கு எப்படி உருவாச்சு சொல்லி அவரவர் அவங்க கருத்து சொல்கிறாங்க. ஆனால் எந்த கருத்துமே அந்த வெங்காயம் மாதிரி தான், பிடிச்சா கடைசியில் ஒன்றும் இல்லை. ஆமாம். முன்னுரை. भाषा की उत्पत्ति के बारे में विभिन्न आचार्यों का मत है. பல்வேறுபட்ட மகான்கள், ஆச்சாரியர்கள், குருமார்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தருடைய ஒப்பீனியன் வந்து மற்ற ஒப்பீனியன் எப்படி இருக்கிறது, மாறுபட்டிருக்கிறது. इसके बारे में सर्वमान्य निर्णय अप्राप्त है. ஆனால் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முடிவு இது வரைக்கும் அதை பற்றி கிடைக்கவே இல்லை. कुछ सिद्धांत हैं, ஆனால் சில அந்த அவங்களுடைய தாட்ஸு
கொள்கைகள் இருக்கின்றன. जो इस प्रकार திவ்ய உற்பத்தி சித்தாந்த. மொழி வந்து கடவுள் கொடுத்தார், கடவுள் மூலமாகத்தான் மொழி வந்து உற்பத்தி ஆச்சு என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. சில பேர் சொல்கிறாங்க, சரி மொழி வந்து கடவுள் கொடுத்தது, கடவுள் மூலமாகத்தான் நமக்கு வந்து மொழி வந்தது. சரி, कुछ लोगों का मत यह है कि मनुष्य की सृष्टि भगवान ने की. குருநாதர் பாடுவார், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் பாடுவார் இல்லையா? அப்போது படைத்து யார் படைத்தார்? இறைவன் தான் படைத்தார். அப்போ இறைவன் மனிதனை படைக்கின்ற பொழுது மொழி யார் படிச்சிருப்பாங்க? அதே அவர் தான் படிச்சிருப்பாங்க என்று சில பேர் சொல்கிறார். சரி, इसलिए भाषा की सृष्टि भी भगवान ने की. மொழியும் வந்து அவர்தான் சிருஷ்டித்தார், படைத்தார். சிருஷ்டி சான்ஸ்கிரிட் தான், படைத்தார். சரி, लेकिन विकासवादी इसे नहीं मानते. ஆனால் யாரெல்லாம் வந்து பகுத்தறிவு கொண்டவர்களோ, வளர்ச்சியை தன்னுடைய கருத்தாக கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். उनकी मान्यता है मनुष्य के लिए भाषा जो अर्जित संपत्ति है. சொல்கிறாங்க, மனிதனை பொறுத்தவரைக்கும் மொழி என்பது அவன் சேகரித்த பொருள். எப்படி நம்ம சொத்து சேர்க்கிறோமோ அதுபோல் மொழியை நாம் சேகரித்திருக்கிறோம். மொழி வந்து சொத்து கூட வந்து பரம்பரை சொத்து இருக்கிறது, ஆனால் மொழி எப்படி பரம்பரை சொத்து அல்ல. அதை பற்றி ஒரு கதை சொல்வார்கள். ஒரு சிறுவனை வந்து பிறந்த உடனே கொஞ்சம் வளர்த்துட்டான். அவன் சில குழந்தைக்கு பால் ஊற்றணும் இல்லையா, கொஞ்சம் பால் தேவையில்லை, உணவு கொடுத்தால் போதும் என்ற அளவுக்கு அவன் வந்துட்டான். ஆனால் அதுக்கும் பேச்சே வரல அவனுக்கு. சரி, பேச்சு வர்றதுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, ஒரு அறைக்குள்ளே அடைச்சி வைத்தாங்க. ஒரு அறைக்குள்ளே தொடர்ந்து 10 ஆண்டுகள் அடைச்சி வைத்தாங்க. அவன் 20 வருஷம் ஆயிட்டான், வாழ்வாயிட்டான். அதுக்கப்புறம் திறந்து விட்டாங்க. அவன் என்ன பேசினான்? சாப்பாடு, தட்டு, தண்ணி, இந்த 3 தான் பேசினான். வேறு வார்த்தையும் பேசல. ஏன் வேறு வார்த்தை பேசல? பேசாமல் மறந்துருப்பான். இல்லை, அவனுக்கு வந்து அந்த வெளியே வந்து காவல் காக்குறாங்க ஆளுங்க. அவங்க வந்து ஒரு ஓட்டை இருக்கும், அதில் சாப்பாடு போடுறாங்க. தான் சாப்பாடு சொல்கிறான். அது மட்டும் தான் அவன் கேட்டிருக்கான். தண்ணி அது மட்டும் தான் கேட்டிருக்கான். போதுமா, அது மட்டும் கேட்டிருக்கான். இந்த 3 வார்த்தையை தவிர அவனால் எந்த வார்த்தையும் பேச முடியும். படத்தில் பார்க்கலாம் நீங்கள். எம்ஜிஆர் வந்து இதாக எம்ஜிஆர் அப்படி அதே மாதிரி பண்ணுவாங்க. அவருக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து அவர் வந்து எல்லாம் கற்றுக் கொடுப்பா இல்லையா? அது வந்து நமக்கு அது ஒரு கதையாக இருந்தாலும் கூட நமக்கு ஒரு சின்ன கருத்தை தருகிறார். அப்போது இறைவன் வந்து பேச வைத்திருந்தால் ஏன் அவனை பேச வைக்கல? அது ஏன் பேசுகிறான்? அதாவது எப்படி பேசுகிறான்னா, அடிக்கடி காலை கேட்டிருக்கான், அதனால் பேசுகிறான், அவ்வளோதான். இதுதான் வந்து திவ்ய உற்பத்தி சித்தாந்தம். அது இப்போ தினசரி என்ன வரப்பிலிருந்து அது ஏற்றுக்கொள்ள முடியுமானால் ஏற்றுக்கொள்ள முடியாது. उनकी मान्यता है कि मनुष्य के लिए भाषा तो अर्जित संपत्ति है. भाषा अगर ईश्वर की देन है तो अनेक भाषाएं कैसे आए? சரி, அப்படியே நம்ம பிச்சா கூட நிறைய மொழி இப்போ வந்துச்சு. ஒன்றா இருக்கணும், நிறைய வந்துச்சு. சாப்பாடுங்கிறோம். இப்போ சொல்லுவாங்க இல்லை, நாற்பது சொல்லுவானே, உட்காந்து மிஷா ஏக் மினிட்டுமா. பார்த்து நீங்கள் கேட்டு நினைக்கிறேன். உட்காந்து மிஷா தெலுங்கில், ஏக் மினிட்டுமா ஹிந்தியில், ஒரு நிமிஷா கன்னடத்தில், ஒரு நிமிடம் தமிழ் சொல்லுவோம். இப்படி வித்தியாசமாக வந்து இன்னும் முறை வந்துட்டுமே. ஆக एक ही तो होना चाहिए, ஒன்றா இருக்கணும் இல்லையே. इसलिए ये सिद्धांत मान्य नहीं हुआ. இந்த கொள்கை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, அடுத்து என்ன? தாத்து சித்தாந்த. மெட்டல், தாத்துனா மெட்டல் இருக்கு இல்லையா? பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் சவுண்ட் வரும் பாருங்கள். நான் தங்கத்துக்கு கூட சவுண்ட் வராது, தங்கத்துக்கு சவுண்ட் வராது. ஏன்னா தங்கம் தன்னை பற்றி தானே சொல்லிக்கொள்ளாது. தகரம் சவுண்டு வரும். அதான் தகரத்துக்கு மதிப்பு, சவுண்டுலாம் நமக்கு மதிப்பு இல்லை.
இந்த அடிக்கும்போது சவுண்ட் வருது இல்லையா, இந்த சவுண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பாஷை வந்தது. ஒரு டம்ளர் கீழே போடுறோம், நாங்கன்னு சொல்கிறோம். நகரத்தை போட்டால் சவுண்ட் வருமா? வராது. இப்போ மூட்டையை போடுறோம், தொப்புன்னு சவுண்ட் வரும். இப்படி அதை வச்சு வந்து மொழி உருவாக்கி சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம். इसे रणन सिद्धांत भी कहते हैं. क्या சொல்கிறாங்க? மேக்முல்லர் ने इसका प्रतिपादन किया था. மேக்முல்லர் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் இதை வந்து கண்டுபிடித்தார். என்ன அந்த ஒலிக்கு ஏற்பட்டான்னு சொல்வது, அதை வச்சு வந்து லாங்குவேஜ் வச்சு சொல்கிறாங்க. इसका मत है कि हर चीज़ की अपनी अलग ध्वनि होती है. சொல்கிறாரு, ஒவ்வொரு பொருளுக்கும் தனக்கென்று தனி ஒலி உண்டு, ஓசை உண்டு. சரி, इसलिए பேருக்கு இப்போ ட்ரம்ஸ் போடுறோம், டம் 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 போடுறோம். வீணாக இருக்கிறது வருது இல்லையா, ஒன்றுக்கு தனி ஓசை பிபிபி நாசம். विभिन्न ध्वनियों के विभिन्न शब्द और भाषा उत्पन्न. அப்போ நான் வந்து அந்த சவுண்டும் வேரியஸாக இருக்குது, அப்போது லாங்குவேஜும் வேரியஸாக அங்கே சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. इस सिद्धांत में कल्पना का अंश अधिक है. இதில் வந்து ரியாலிட்டி கிடையாது, இமேஜினேஷன் தான். கற்பனை அதிகமாக தவிர உண்மை மிக குறைவு. வைஞானிக் கன் इसमें का अभाव வந்து விஞ்ஞானமே கிடையாது, साइंटिफिक எடுத்து கிடையாது இல்லை. वैज्ञानिकता का इसमें अभाव है, इसलिए ये भी मान्य नहीं हुआ. அதையும் காரணம் ஒத்துக்கல. அடுத்ததாக அனுகரண் சித்தாந்த. இப்போ என் பையன் பேர் இருக்கான், அப்பா வந்து என்னை பார்த்தா அப்பா அப்பான்னு கூப்பிடுவாரு. அவங்க அப்பா ஒரு அவனுக்கு அப்படிதான் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சார். அம்மா வந்து அம்மான்னு கூப்பிட்றான் பையன், உடனே அதை பார்த்து அம்மான்னு கூப்பிட ஆரம்பித்தான். மற்றவங்க வந்து அப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க பாட்டியை. உடனே அவனை வந்து அப்பான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் தாத்தா சொல்லுவாங்க, தாத்தா சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்படி இது அனுகரண சித்தாந்தம். அடுத்தவர்கள் சொன்னதை பின்பற்றி அப்படியே பண்ணுறது அனுகரணை தான், ஃபாலோ பண்ணுறது, காப்பிடிப்பது, ஃபாலோ பண்ணுறது, அந்த தியரி. पशु पक्षियों के मुख से और अन्य चीज़ों से निकलने वाली ध्वनियों से भाषा की उत्पत्ति हुई है. अगर विलंघट मियाँ मियाँ இப்போ மாடு எப்படி கத்துது, மா. இப்போ மாடு வந்து மான்னு கத்துது, அப்போ வந்து நினச்சி அம்மான்னு வார்த்தை வந்தது. இப்படி வந்து அந்த விலங்குடைய ஓசை, இப்படி ஓசைலாம் வந்து வந்தது என்று சொல்கிறார். मनुष्यों के मुख से भी अनेक ध्वनियाँ निकलती हैं. அதே மாதிரி மனிதனுடைய முகத்தில் வாயில் கூட அநேக ஒலிகள் வருகின்றன. लेकिन उनके अनुकरण से भाषा नहीं बनती. ஆனால் அவற்றை ஃபாலோ பண்ணும்போது சொல் மட்டும் வருமே தவிர மொழி உருவாகுது. மொழி வந்து உருவாக முடியாது. इस प्रकार अनुकरणात्मक शब्दों की संख्या भी बहुत कम है. அப்படியே இந்த ஃபாலோ பண்ண இல்லையா, அந்த வாக்கியம் எண்ணிக்கை வந்து குறைவுதான். இதுலேயே ஏபி மாநில नहीं हुआ, அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை. மனோபாவீட்டு கதாபார், அதாவது உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துறது. இது ஓரளவுக்கு அதுதாங்க, உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற அந்த கொள்கை. மனோபாவ் பிரிச்சாக்கா மனோபாவ் அபிவஞ்சகதாவார், मनोभावान्वितः. मनुष्य का भाव परिवर्तनशील है. மனிதனுடைய உணர்வுகள் மாறக்கூடியது. குணா சொல்வார், மாறுவது மனம், சேருவது இனம் என்பார். மாறுவது மனம், சேருவது இனம் என்பார். ஆக மாறுவது மனம். மனிதனுடைய உணர்வுகள் அடிக்கடி மாற்றம் அடையக்கூடியது. अपने भावों के अनुसार वो अपने मुँह से विभिन्न ध्वनियों को प्रकट करता है. தன்னுடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அவர் தன் வாயிலிருந்து
பல்வேறுபட்ட ஒலிகளை எழுப்புகிறார். ஆஹா இருக்கிறார், அப்பாஹா வந்து மகிழ்ச்சிக்காக, ஐயோ வருத்தத்துக்காக, இப்படி தன் உறவுகளை வந்து ஏற்படுறா பல்வேறு வார்த்தைகளாக அவர் ஏற்படுத்துகிறார். அது பேர் தான் வந்து மனோபாவ் அபிவஞ்சகத்தாவார். இது இப்படி ஒரு மொழி வந்திருக்குமா என்றால் பார். ஜெய்சே துக்குமே துன்பம் வரும்போது ஐயோ அப்படிங்கிறாங்க, खुशी ஆஹா, மகிழ்ச்சியிலே ஆஹா ஹா. इस प्रकार कुछ दोनों से பாஷா की उत्पत्ति हुई है. இப்படி தான் வந்து மொழி வந்து உற்பத்தி ஆச்சு என்று சொல்லப்படுகிறது. ஏ சித்தாந்த भी मान्य नहीं, இதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. क्योंकि ऐसी ध्वनियों का प्रयोग सभी भाषाओं से समान रूप से नहीं है. அது மாதிரி மொழி வந்து எல்லா மொழிகளிலும் வந்து ஒரே மாதிரி இல்லையே, ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறான், மாற்றிருக்கே. ஏ ஹோ சித்தாந்த சிரம பரிகாரவாதம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், சில இப்போ நம்ம ஒரு லோடு எடுக்கிறாங்க, லோடிங் அன்லோடிங் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், லோடிங் பண்ணுறது பாருங்கள், ஒரு வெயிட்டாக இருக்கும், அந்த வெயிட்டு தெரியாமல் கிடப்படும் தெரியுமா? இது சொல்லுவாங்க. அதாவது தான் லோடிங் பண்ணுவாங்க. இது வந்து அந்த தான் கடுவு உழைக்கிறோம் அல்லவா, அந்த உழைப்பு பரிகாரம்னா அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சுக்குவாங்க. அது தெரியாமல் கேட்படுவாங்க. அப்புறம் பாரதி சொல்வார், பெண்கள் குக்கு என்ற ஒலிக்கும் இந்த பாட்டிலும் பாரு அமுக்குத்துவாங்க, அரிசித்துவாங்கல்ல, எழுப்புத்துவாங்கல்ல, அவர் இருப்பாங்க, ஒரே மாதிரி செய்வாங்க. இதுவும் வந்து அந்த ஏன் படுறாங்கன்னா அந்த குத்துக்கின்ற கஷ்டம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அதே மாதிரி இதில் ஆற்றில் வந்து துணி வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க, அப்படிவாங்க. ஏன்னா துணி வைக்கும் போது அதே போல் நெசவு பாருங்கள், நெசவு பார்த்தீங்களா, அவங்களுக்கு கையை வேலை செய்யணும், கால் வேலை செய்யணும், கண் வேலை செய்யணும், எல்லாமே வேலை செய்யணும். அவங்களுக்கு டிரைவர் மாதிரி அவங்க என்ன பண்ண தெரியுமா, பாட்டு இருப்பாங்க, பாட்டு பாடிக்கொண்டே வந்து நெய்வார்கள். ஏன்னா பாட்டு இருந்தால் அந்த இது பெரியவங்களுக்கு தெரியாது. இப்படி இது வேற வந்து ஏகோ தாக்க சிரம பரிகாரம். மசூர் குடியாளர்கள், தோபி வண்ணான், அப்புறம் மல்லா மாலுமிகள், ஐலசா சொல்கிறாங்க இல்லையா. ஏன் சொல்கிறாங்கனாக்கா அந்த வரி தெரியாது. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, துரு போட்டு பாருங்கள், கையை குறித்து ஓடிட்டு தெரியுமா, அதை எடுத்துகிட்டு போடணும். இப்போ அலைவு அடிக்கோ எடுத்து போடணும் இல்லையா, அவ்வளோ கஷ்டம் தெரியாது. அது தெரியாமல் போவோம், ஏழோ அப்படிம்பாங்க. இப்போ ஒவ்வொன்று ஒரு வகையில் வந்து ஏதோ ஓசை எழுப்புவாங்க. இந்த ஓசையில் தான் வந்து மொழி வந்தது என்பதனால் அது உண்மை. அப்புறம் अपने कार्य की बोझ को हल्का करने के लिए தன்னுடைய செயலுடைய சுமையை வந்து லேசாக்குவதற்காக ஏ ஹோ இப்படிலாம் ஒலி இருக்கிறாங்க. அப்புறம் இது இருப்பாங்க பார்த்தீங்களா, தேர் இருப்பாங்கள்ல, அது வகையாக சொல்கிறோம். தேர் இருப்பது அது என்னக்கா அந்த வலியை வந்து குறைப்பதற்காக. ஸோ ஏ ஹோ आदि ध्वनियों का उच्चारण करते हैं. சரி, யார் என்ன இவன் प्रकोटिகள் नामक विद्वान ने मोर नामक विद्वान ने सिद्धांत का प्रतिपादन किया था. मोर என்ற ஒரு விஞ்ஞானி இந்த கொள்கையை வந்து கொடுத்தார். ये सिद्धांत भाषा के एक अंश मात्र का आधार प्रस्तुत करता है. இது வந்து ஒரு மொழியோட ஒரு பகுதி தான். ஏன்னா தன்னுடைய இந்த கஷ்டத்தை போக்க செய்கிறாங்க. இப்போது டாக்டருக்கு பாருங்கள், இன்ஜெக்ஷன் போடும்போது காசு சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னும் நீ வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் பண்ணும்போது காசு சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. யாருக்கு? பேஷண்ட்டுக்கு. ஏன்னால் அந்த கதையை கேட்டே இருப்பான், அப்போ வலியும் தெரியாது. அவர் இன்ஜெக்ஷன் கூட பாருங்கள், கேட்பாங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, பேசிட்டே இருப்பார் டாக்டர். இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய பேச்சை கவனிப்போம், இதை பண்ண மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம டைவர்ட் பண்ணக்கூடாது. பண்ணும்போது தான் அது வலி. அதுதான் சரி உண்டு. அதனால் இருந்து ஒரு பகுதியாக தவிர அதுவே வந்து முழுமை ஆகாது. क्योंकि
ऐसी ध्वनियों का दान இல்லை ऐसी ध्वनियाँ भाषा के लिए कम महत्वपूर्ण है அது அவ்வளவு முக்கியமானது அல்ல. அடுத்தது சமன்வய சித்தாந்தம். எல்லாத்தையும் சேர்த்துலாமா, ஒன்றுபடுத்தலாமா? இத்தனை பாயிண்ட் சொல்லணும் இல்லையா, எல்லா பாயிண்ட்ஸையும் ஒன்று சேர்ந்தால் ஒரு மொழியாகுமா என்று ஒரு ஒரு நினைப்பு. சரி, उपरोक्त सभी सिद्धांतों की मूल में अनुकरण की प्रवृत्ति है. சரி, எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அது அடிப்படை என்ன இருக்குது? காப்பிடிப்பது தான், பின்பற்றுவது தான், ஃபாலோ பண்ணுறது தான், காப்பிடிப்பது தான். एक प्रकार से ये आदिम शब्द समूह का आधार पसंद है. இது வந்து ஒரு பார்த்தா ஆதிவாசிகள் பயன்படுத்துகிறாங்க என்று சொல்லலாம், ஆனால் முழுமையாக மனிதன் வந்து பயன்படுத்தவில்லை. சரி, சாங்கேதிக் உற்பத்தி கா சித்தாந்தம். அடுத்து வந்து சங்கேத மொழி. வாங்க, அது आदिवासीगला. सांकेतिक सिद्धांत. आदिम मनुष्य ने अपने शारीरिक संकेतों से भावों को व्यक्त किया था. தன்னுடைய ஜாடை காட்டுவான், ஜாடை மூலமாக தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினான். அப்புறம் என்னாச்சு, மெல்ல மெல்ல ஓ பாஷா போதனை லகா. அதுபோல் மெல்ல மெல்ல என்ன பண்ணால் மொழியை பேச ஆரம்பித்தான் என்றும் ஒரு கருப்பொழு இருக்கிறது. ஆதிம் பாஷா சங்கீதாத்மக் பீத்தி. ரெண்டாவது வந்து ஆதிகாலத்து மொழி வந்து இசையை மையமாக கொண்டதாக இருந்தது. ஊவாங்க சரி பார்க்கலாம், எப்படிவாங்க ஏன்னா புரிஞ்சுக்கணும், யாராவது வராங்க அர்த்தம். அப்படி அந்த ஓசை மூலமாக எல்லாம் ஊதுவாங்க. இதோ ஒன்று இசை வடிவிலே வந்து தன்னுடைய கருத்துக்கள் புரடக்கு சொன்னார்கள். இந்தோ எபி சர்வமானிய, இதுவும் வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லை. ஏன்னா அவங்க அந்த குரூப் இதை மட்டும் தான் அவங்க தெரியும், புதுசாக வர குரூப் தெரியும். இப்போ நம்ம திருப்பூர் வடக்கு தெரிஞ்சு வச்சுங்க, அது அஞ்சாவது வடக்கு எப்படி தெரியும் இல்லையா? அது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லையா? क्योंकि उनमें வாக்கிய நெய்தா. ஏன்னா அதாவது வாக்கியம் இல்லை, இதுதானே சவுண்ட் தானே, வியாக்கரண நெய்தா, அதில் இலக்கணமும் இல்லை. இஸ் பிரகார் பாஷா உற்பத்தி கைசே முடியும். இப்படி வந்து எப்படி வந்து ஒரு மொழி வந்து உற்பத்தியாக இருந்தால் அதுவும் முடியாது. तो எதுவுமே வந்து முடிவானது இல்லை. निष्कर्ष उपरोक्त आलोचना के अनुसार कोई भी सिद्धांत सर्वमान्य नहीं है. இப்போ எந்த ஒரு தாட்ஸுமே வந்து கொள்கையும் வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இல்லை. ஆகவே इसलिए आगे ये कहना कठिन है कि भाषा की उत्पत्ति कैसे हुई. ஒரு மொழி வந்து எப்படி உருவாச்சு என்று சொல்வது ரொம்ப ரொம்ப கடினம். இதோடு இன்றைய நிகழ்ச்சியாக செய்கிறேன். நாளை இன்னொரு தலைப்பில் அதை सந்திக்கின்றேன். और यहाँ से मैं आज का ये कार्यक्रम समाप्त करता हूँ और कल एक नई शीर्षक पर आपसे मिलने वाला हूँ. तब तक के लिए मैं आपसे विदा लेता हूँ. आपका सुंदर राजन, धन्यवाद. जय हिंद.